எதிர்வருகிற 18ஆம் தேதி நியூயார்க்ல ஒரு மாநாட்டை பிரான்சும் சவுதி அரேபியாவும் ஐநாவோடு இணைந்து கூட்டுகிறார்கள். ஐநா சபை தான் அந்த மீட்டினை அரேஞ்ச் பண்றாங்க. இதற்கு பின்னணியாக இருப்பது சவுதி அரேபியாவும் பிரான்சும் இருக்கிறாங்க. பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் இதற்கு மிக மிக ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். அந்த மாநாடு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பான மாநாடு. தற்போது உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பெருகி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தற்போது பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு பல நாடுகளிலும் பெருகி வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த மாநாட்டை நாடுகள் புறக்கணிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக சொல்லக்கூடிய நாடுகள் மீது அமெரிக்கா ஆக்ஷன் எடுப்போம், அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கும் என்கிற செய்திகளை இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பே பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே அவங்களை பொறுத்தவரை பாலஸ்தீனத்துக்கு தீர்வு கொடுப்பது என்பது அவர்களுடைய வரலாற்றிலே இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நாடுகளும் இணைந்து தீர்வாக கொடுத்து விடவும் கூடாது என்பதிலும் உறுதியாக இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நியூயார்க்ல மாநாட்டை நடத்திக்கலாம், பிரான்ஸ்ல எந்த நாடுனாலும் வரலாம், நாங்க அதுல கலந்து கொள்ள மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் என்று சொன்னாங்க. இன்னைக்கு பகிரங்கமாகவே யாரெல்லாம் கலந்து கொள்கிறீர்களோ அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுப்போம் என்று சொல்லி நாடுகளுக்கு அவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். அரபு நாடுகள் அள்ளி அள்ளி கொடுத்தது, விமானத்தை கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, 3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்காவில் கொண்டு இன்வெஸ்ட் பண்றதா எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா? அந்த நாடுகளுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்க போகிறது என்பதை இதுல நம்ம தெரிய போறோம் தானே. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும். 18ஆம் தேதி அரபு நாடுகள் முதல்ல கலந்து கொள்கிறதா, கலந்து கொண்டாலும் அரபு நாடுகள் எத்தனை நாடுகளை புதிதாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வைக்க போகிறது என்பதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். வல்ல அல்லாஹ் அதற்கு அருள் புரிய போதுமானவன். என்ன நடக்கிறது என்பதை 18ஆம் தேதி நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகளுடைய தளபதி என்ன பண்றாருன்னா, ஈரான் தொடர்பான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அந்த அறிவிப்பில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மிக தெளிவாக அணு ஆயுதம் நியூக்ளியர் வெப்பன்ஸை தயாரிப்பதற்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது தெரிகிறது. ஆல்ரெடி அவங்க தயாரிச்சிட்டாங்கிற ஒரு முக்கியமான விவகாரம் இருக்குது, அது ஓரமாக வச்சுக்கிருவோம். அமெரிக்காவுடைய பார்வையை பொறுத்தவரையில் அவர்கள் தற்போது அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி அணு ஆயுதத்தை தயாரித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க கூடும் என்று சொல்லியும், எனவே அணு ஆயுதம் தயாரிப்பதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய கூட்டுப்படைகள் அறிவித்திருக்கிறது. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் செல்லப்பிள்ளையாக இருக்க வேண்டும், இஸ்ரேல் மேல யாரும் கை வச்சிடக்கூடாது. ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ஆபத்தா போயிடும்.